ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? உங்கள் கூட ஒரு சின்ன விஷயத்தை ஷேர் பண்ணிக்கணும்னு சொல்லி தான் இந்த வீடியோவை எடுத்திருக்கேன். இது வந்துட்டு மார்ட்லலாம் தர பாப்கார்ன், அதாவது சாட் மசாலாலாம் மிக்ஸ் பண்ணி இருக்கும் இல்லைங்களா, அந்த பாப்கார்ன். இது என்னாச்சு, ஒரு 3 டேஸ்க்கு முன்னாடி என்னோடய பசங்க வந்துட்டு பெட்டில் வச்சு சாப்பிட்டுருந்துருக்காங்க. அதில் ஒரு 2-3 பாப்கார்ன் அப்படியே கீழே விழுந்திருக்கு. ஸோ இந்த விஷயத்தை என் ஹஸ்பண்ட் 3 டேஸாக நோட் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. இந்த பாப்கார்ன் இங்கே விழுந்து 3 டேஸ் தான் ஆயிருந்திருக்கு. எங்களுக்கு தெரியல, ஏன்னா அது ஓரத்தில் இருந்தனால எங்களுக்கு தெரியல. ஆனால் என் ஹஸ்பண்டுக்கு தெரிஞ்சிருக்கு. சரி, இந்த பாப்கார்ன் என்ன தான் ஆகுதுன்னு பார்ப்போம் அப்படிங்கிறதுக்காக அப்படியே விட்டுருக்காங்க. சொன்னால் நம்ப மாட்டீங்க, இந்த 3 நாள் ஆன பாப்கார்னை எறும்பு கூட சீண்டலைங்க. யூஸ்வலாகவே நம்ம வீட்டில் ஏதாவது பொருள் கீழே இருந்துச்சுன்னா, ஒரு பிஸ்கெட்டோ எதாவது இருந்துச்சுன்னா உடனே எறும்பு வந்து சாப்பிடும் இல்லைங்களா. எறும்பு கூட சீண்டாத பாப்கார்னை தான் நம்ம குழந்தைங்களுக்கு வாங்கி கொடுத்துட்ருக்கோம். இது எனக்கு தெரிஞ்சப்போ எனக்கே ரொம்ப ஷாக்காக இருந்துச்சு. நம்ம எந்த அளவுக்கு ஒரு முட்டாள்தனத்தை பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னு. ஸோ இந்த வீடியோவை பார்க்குற பேரண்ட்ஸ் யாராவது இருந்தீங்கன்னா, ப்ளீஸ் இந்த மாதிரி மார்ட்டில் இருக்கிற பாப்கார்னை குழந்தைங்களுக்கு கொடுக்காதீங்க. வீட்டிலே செஞ்சு கொடுங்க, அதுதான் ஹெல்த்தி. உங்களுக்கு இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸை கமெண்ட்டில் சொல்லுங்கள். பாய்.